நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த கான்செப்டில் ஊப்ஸ் கான்செப்ட் ஆரம்பிச்சதுனால ஊப்ஸ் வச்சது. ஆரிகாமி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பேப்பர் மேக்கிங் ஆரிகாமியில் ஸ்டார்ட் பண்ணது. மேல 2020 ஸ்டார்ட் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி இப்போது ஓரளவு சக்ஸஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பஞ்ச் நீடலும் டஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ஃபேமிலி. ஸோ இது என்னென்னா நம்ம ஒரு சின்னதாக பண்ணுறோம், அது வந்து மிஷினைஸ்டாக பண்ணுறோம். அப்படின்னு ஒரு கப்பலாக இப்போ தான் நிறையா டேட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னா நம்ம டஃப்டிங்கில் புதுசாக வந்து நம்ம வி ஹாவ் டேட் ஃபார் டஃப்டிங். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா தே கேன் கம் இன் ஒரு 3-4 hours நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் நிறையா வராங்க. இந்த ஃபெப்ரவரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டேட்டுக்குனால கப்பிள்ஸ் தே ஆர் கம்மிங் அலாட். கப்பிள்ஸ் அதிகமாகவே வராங்க. ஸோ இன்னொன்று கிட்ஸுமே வராங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, கிட்ஸ் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்ச் நீடில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வந்துட்டு லாங் டேர்மாக கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டாவே நீங்கள் எது வேணாலுமே பண்ணலாம். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக ஃபெப்ரவரி அப்படின்னாலே வந்து வேலண்டைன்ஸ் டே அந்த ஒரு வைப் இருக்கும். லவ்வர்ஸ் ஆனாலும் சரி, இல்லை வந்து ஒரு மேரிட் கப்புள் ஆனாலும் சரி, அந்த டேயை பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஃபெப்போட ஸ்டார்டிங்லேயே. ஸோ வந்து நம்ம டியர் விமன் சேனல் சார்பாக வந்து நிறையா விமன் ஆண்டர்பிரினர்ஸை கூட நம்ம வந்து கேட்டிருந்தோம். லைக் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கொலாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு இன்ஸ்பைரிங் யங் ஆண்டர்பிரினர் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊப்ஸ் ஆரிகாமியோட ஃபவுண்டர் மேதினி மேம் தான். ஸோ வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். ஹலோ, ஹாய். ஹாய், நல்லா இருக்கேன் மேம். ஊப்ஸ் ஆரிகாமி பத்தி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க. எப்போ ஆரம்பிச்சீங்க, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை வருஷமா இருக்கு, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க செய்றீங்க? ஸோ ஊப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த கான்செப்டில் ஊப்ஸ் கான்செப்ட் ஆரம்பிச்சதுனால ஊப்ஸ் வச்சது. ஆரிகாமி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பேப்பர் மேக்கிங் ஆரிகாமியில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போது 5 years ஆகிடுச்சு நம்மளோட பிராண்டுக்கு, ஐ மீன் ஊப்ஸ் ஆரிகாமிக்கு. ஸோ 2020 ஸ்டார்ட் பண்ணது, மேல 2020 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி இப்போது ஓரளவு சக்ஸஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணது என்னவோ ஆரிகாமியில் ஃபஸ்ட்டு வீடியோஸாக போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கிட்ஸ் ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஆரிகாமி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீம் கேச்சர்ஸ். அப்போது அந்த டைமில் ட்ரீம் கேச்சர்ஸ் லாக்டவுனில் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்துச்சு ட்ரீம் கேச்சர்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா சும்மா அது மட்டும் ட்ரீம் கேச்சர் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர்சனலைஸ்டாக கஸ்டமைஸாக நேம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சிம்பிள்ஸ் அவங்க போடுற டேட்டூஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அப்படி க்ரோ ஆனது ட்ரீம் கேச்சர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச் நீடில் வந்தது. ஸோ 2021 பஞ்ச் நீடில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2021 இருந்து ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது பஞ்ச் நீடில் இதே மாதிரி. ஸோ ட்ரீம் கேச்சர்ஸும் அதே மாதிரி தான், பஞ்ச் நீடிலும் அதே மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பிடிக்க ஆரம்பிச்சதுனால அது அப்படியே ஒர்க் ஷாப்பாக கேட்டாங்க. ஸோ அது வந்து அப்போது அந்த டைமில் என்னால் ஒர்க் ஷாப்பாக எடுக்க முடியல. ஸோ ஏன்னா நானுமே ஐ வாஸ் லேர்னிங், ஸோ பிகினராக லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அப்புறம் ஒரு 6 monthsலேயே வந்துட்டு ஒரு நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அது அப்படியே வந்து ஒர்க் ஷாப்ஸாக மாற்றணும். ஒர்க் ஷாப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு, இதே ஸ்டிக் ஆன் ஆக வேண்டாம் அப்படின்னு பார்த்தப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டெபிஸ்ட்ரியும் பண்ண ஆரம்பிச்சது, வீவிங். ஸோ அது கூடயே என்ன பண்ணலாம், ஸோ இதுவுமே டெபிஸ்ட்ரியோட ஏதாச்சும் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவுமே டெபிஸ்ட்ரி போட்டப்போ நல்ல ரீச். எப்போ ஒர்க் ஷாப் வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நிறைய பேருக்கு டெபிஸ்ட்ரி ஐடியா இல்லை, நம்ம ஊரில் ஐடியா இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த ஃபாரின் பேஸ்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுறது. ஸோ பஞ்ச் நீடில், டெபிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தான் டஃப்டிங் வந்தது. ஸோ பஞ்ச் நீடிலும் டஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ஃபேமிலி. ஸோ இது என்னென்னா நம்ம சின்னதாக பண்ணுறோம், அது வந்து
மிஷினைஸ்டாக பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர வந்து கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீடில் பண்ணும்போது குட்டியாக இருக்கும், ஆனால் டஃப்டிங்கில் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராடக்டாக அவங்க எடுத்துகிட்டு போக முடியும். அப்புறம் தான் இந்த டஃப்டிங் வந்து ஸோ சென்னையில் யாருமே பண்ணல, ஸோ நம்ம கண்டிப்பாக பண்ணலான்னு இதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க் ஷாப்ஸ்க்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா, ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், ஏதாச்சும் போட்டால் நீங்கள் எப்படி அதை வந்து டேக்கின் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சது. ஸோ அவங்க வந்துட்டு இதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை, பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இதை ஃபாரினில் பார்த்துருக்கோம், ஃபாரின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு ஐ மீன் எப்போவுமே புதுசாக ஒன்று வராமல் வந்துச்சுன்னா அதுக்கு கிரேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ அப்படி தான் சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நான் வந்து 2 years ஆல்மோஸ்ட் அதோட ப்ராடக்ட்ஸ் எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறது, அதோட ரீசர்ச் அது எல்லாமே நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதை கொண்டு வந்தால் சக்ஸஸ் ஆகுமா ஆகாத நெக்ஸ்ட்டு, பட் ஸ்டில் அதை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு நம்ம டஃப்டிங் கொண்டு வந்து இப்போ நல்ல ரீச் இருக்குது பீப்புள் கிட்ட. ஸோ புதுசாக ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வராங்க, கப்பலாக வராங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மந்தே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லை, பிப்ரவரி அப்படின்னாலே வேலண்டைன்ஸ் டே. பிப்ரவரியோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 14 days வரைக்கும் அது ஒரு வைப்லேயே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டஃப்டிங் தானே? இது வந்து பஞ்ச் நீடில். ஓகே, இது பஞ்ச் நீடில். ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே ரிலேட்டடாக நீங்கள் கப்பிள்ஸ் இல்லை வந்து லவ்வர்ஸாக வராங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டிடியூட்டில் வந்து கொடுக்குறீங்க? ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸோ நேமோட, ஸோ அவங்க கப்பலோட 2 பேரோட நேம் போட்டு ஸோ அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு தீமோட வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இப்போ அந்த தீமோட போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லை தே வாண்டட் டு லேர்ன் சம்திங் அப்படின்னு ஒரு கப்பலாக இப்போ தான் நிறையா டேட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னா நம்ம டஃப்டிங்கில் புதுசாக வந்து நம்ம வி ஹாவ் டேட் ஃபார் டஃப்டிங். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா தே கேன் கம் இன் ஒரு 3-4 hours நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி 3-4 hours வந்து தே கேன் கம் ஸ்பெண்ட் சம் டைம் ஒரு ரக் பண்ணி தே கேன் டேக் ஹோம். ஸோ அது நீங்கள் கேட்குற என்ன டிசைனாக இருந்தாலுமே நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அது அன்டில் அண்ட் அன்லெஸ் அது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால், ஸோ அது ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிஃபரபிளாக நாங்களே ஒரு 10 to 15 டிசைன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுவே நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ பீப்புள் ஹூ லைக் டு பிக் ஃப்ரம் தட் தே ஆர் பிக்கிங். இல்லை நான் எனக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சிலது வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நாங்கள் அது கூட பண்ணுறோம். ஸோ இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஸோ அந்த டிசைன் கூட நாங்கள் ப்ரிஃபரபிளாக பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் பண்ணதுலேயே எந்த டிசைன்ஸுமே ரிப்பீட்டாக வந்ததில்லை. எல்லாருமே அவங்க கேட்ட டிசைன்ஸ் தான் மேக்ஸிமம் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே, நாங்கள் என்னதான் டிசைன்ஸ் அமிச்சாலுமே. ஸோ இந்த கப்பிள்ஸ் இதுக்கு முன்னாடி வராங்களா இங்கே? ஏன்னா பிகாஸ் வந்து நீங்கள் டேட் அதை பற்றி சொன்னப்போ எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் அது வந்து ஒரு காஃபி டேட், இல்லை வந்து மூவி டேட், இல்லை பீச்சுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து ஆர்ட் பக்கம் அவங்க வந்து வராங்களா இப்போ அதிகமாக? இங்கே வந்து வர கப்பிள்ஸ் வந்து என்ன மாதிரியான கஸ்டமைசேஷன் கேட்குறாங்க? டஃப்டிங்க்கு ஆக்சுவலி இப்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. ஸோ என்னோடய சைடு நான் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியதாக இருந்தது. நான் டஃப்டிங் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது பிக்கப் ஆனதுக்கப்புறம் இப்போது பீப்புள் ஆர் லைக் கம்மிங் லைக் ஃப்ரெண்ட்ஸ், கப்பிள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு 20 sessions முடிச்சிருக்கோம் டஃப்டிங்கில். ஸோ அதனால் தே ஆர் ஆல்வேஸ் லைக் புக்கிங். ஸோ ஒரு 2 days பிஃபோர் ப்ரியாராக புக்கிங் எடுக்கிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அவங்க கொடுக்குற டிசைனை அதை டிசைனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் அது கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணி நம்ம அந்த ஃப்ரேமில் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த சில certain things to be done வந்து 2 days அட்லீஸ்ட் ப்ரியாராக அது வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் நிறையா வராங்க. ஸோ இப்போ இந்த ஃபெப்ரவரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டுக்குனால கப்பிள்ஸ் தே ஆர் கம்மிங் அலாட். கப்பிள்ஸ் அதிகமாகவே வராங்க. ஸோ இன்னொன்று கிட்ஸுமே வராங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, கிட்ஸ் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கப்பிள்ஸ் நிறையவே வாக்கின் இருக்குது. அதை சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் we have done almost 15 like couples
லைக் வந்து இப்போ நீங்கள் முன்ன சொன்ன மாதிரியே 2021 தான் வந்து ட்ரீம் கேச்சர்லேருந்து அடுத்து ஒரு பஞ்ச் நீடிலிங் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வரீங்கல்ல. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரீம் கேச்சர் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருந்துச்சு, அப்போ நம்ம அதை ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு பஞ்ச் நீட்லிங் இல்லை இந்த டஃப்டிங் இதெல்லாமே வந்து உண்மையாகவே இங்கே வந்து கம்மி தான். அண்ட் இப்போ வந்து நாங்கள் எங்கள் சேனல் வழியாக பார்க்குறப்பவே சென்னையில் ஓரளவு ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இன்னும் நம்ம வேறு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா அங்கே பெருசாக இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து டோட்டலாகவே ஒரு ஃபாரின்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது இங்கே எடுத்துகிட்டு வந்தப்போ ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா உடனே யாருமே நம்பி வரமாட்டாங்கல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை சொல்லுங்கள். அந்த 5 இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருந்திருக்கும்ல. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சொன்னேன், ஸோ இதை ப்ரொமோட் பண்ணி நான் அதை வெளியே கொண்டு வரவே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் டஃப்டிங் வந்து செல்ஃப் டாட் தான். ஏன்னா அது டோட்டலாகவே யூடியூப் பார்த்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணுறதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அதுவே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டஃப்டிங் கொண்டு வரும்போது ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ரொமோஷனுக்கு நிறைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆல்மோஸ்ட் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானே வீடியோஸாக ஷூட் பண்ணி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பேஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் போட்டேன். ஸோ நான் யூடியூப்ல அவைலபிள்னால யூடியூப்ல போட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டஃப்டிங்கோடது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து அவ்வளோ யாருமே பார்த்தது இல்லைன்னு. ஸோ தமிழ்நாடுல யாருமே பண்ணாதனால என்னோட அந்த ஒரே ஒரு ரீல் மட்டும் 1 மில்லியன் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும். ஸோ அப்போ எனக்கு அதான் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. சரி, ஸோ இவ்வளோ பேருக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, ஏன்னா இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த ப்ராசஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால சரி இதை கண்டிப்பாக அப்படியே விடக்கூடாது. சரி இதை வந்து டெய்லியுமே ஒரு ரொட்டீனாக நம்ம பண்ணி பண்ணி ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி ரீல் போட்டு பண்ணலான்னு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஷார்ட்ஸ்லையும் போட ஆரம்பித்தேன், என்னோட பேஜ்லேயும் போட ஆரம்பித்தேன், என்னோட இன்ஸ்டா பேஜ்லேயும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு சைட் பை சைட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆல் ஆஃப் த சடன் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வர போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்னை அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க அண்ணா நகர்லேருந்து வரதா சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே சென்னையில் வந்து இது புதுசு, ஸோ ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அவங்க சோலோவாக தான் வந்திருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு இந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணலாம், ஏன்னா வீடியோவில் பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க. ஸோ அவுட்கம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாகவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வராங்கன்னு அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவங்க வந்து ஆனால் எப்படின்னா அவங்களுக்கு டஃப்டிங் ரொம்ப ஆசை. ஸோ ஆனால் அவங்க வந்து அதே மாதிரி ஃபாரின் ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணுறதை பார்த்துருக்காங்க, ஆனால் இங்கே எதுவுமே அவைலபிள் இல்லைன்னு ட்ரை பண்ணதில்ல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆமாம். ஸோ அதனால அவங்க வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. இங்கே வந்து டஃப்டிங் அவங்க உள்ளே வரும்போதே டஃப்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஆக்சுவலி அவங்களுக்கு நான் ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அவங்க நிறைய டியூன் ஆயிருக்காங்க, நிறைய வீடியோஸ் பார்த்து டியூன் ஆயிருக்காங்க. ஸோ அதனால அவங்க ப்ரோ மாதிரி அவங்களே பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வச்சு அதை வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி அதை ரீல்ஸாக க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் கொஞ்சம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் போட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடியோஸாக புஷ் பண்ணி அது போத் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டு தான் இப்போது ஆல்மோஸ்ட் டஃப்டிங் சென்னைன்னு போட்டால் நம்ம பேஜ் வர அளவுக்கு இப்போ க்ரோ ஆயிருக்கும். ஓகே. ஸோ வந்து நீங்கள் ஒரு தனியான வந்து இவ்வளோ ஒரு அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்களா? தட்ஸ் ஸோ கிரேட் மேம். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டஃப்டிங் இல்லை வந்து பஞ்ச் நீடிலிங் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து உங்களுக்கும் வந்து மக்களோட அந்த ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும்ல. ஸோ அதை அடுத்த கட்டத்துக்கு இந்த ஒர்க் ஷாப் இல்லை வந்துட்டு இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டோட அடுத்தடுத்து கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் இல்லையா? நம்ம எப்படி ஆனாலும் ஒரு வெளிநாட்டு ஆர்டிஸ்ட்டை பார்த்து கற்றுக்கிட்டாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு கட்ஸ் வேணும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஸோ டஃப்டிங் வந்து
எஸ் ஆர் நோ அப்படி. ஸோ போடலாம், அது சக்ஸஸ் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆகலைனாலும் சரி, பட் ஸ்டில் ஒரு கரேஜோட தான் புட் ஆன் பண்ணோம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம், சரி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பட் ஸ்டில் ரொம்ப கன்ஃபியூஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒன்று கொண்டு வரோம், பட் ஸ்டில் நம்ம கிட்ட வந்து அதுக்கான வரவேற்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எடுத்துட்டு வந்தா ஹிட் ஆகும்னு நான் சொன்னேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் சொன்னாங்க, கண்டிப்பாக புதுசாக ஒன்று இருக்குன்னா ட்ரை பண்ண நிறைய பேர் வருவாங்கன்னு. ஸோ அந்த ஒரே ஒரு வேர்டு தான் எனக்கு கேட்சப் ஆனது. ஸோ அதை வச்சு தான் சரி ஒரு கான்ஃபிடென்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டஃப்டிங் சரி ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, லெட்ஸ் டூ சம்திங். ஸோ இது சும்மா பண்ணதே பண்ணாமல் புதுசாக ஏதாவது பண்ணாதான் நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி தான் நான் டஃப்டிங் கொண்டு வந்தது. ஆனால் அது ரொம்ப வெல்கமிங்காக பீப்புள் வந்தது. எனக்கு இட் வாஸ் ரியலி எப்படி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப அன்பிலீவபிள் தான். இப்போ வரைக்குமே இன்னுமே வந்து ரொம்ப வெல்கமிங்காக யாராக இருந்தாலுமே டக்குன்னு புக் பண்ணிட்டு வராங்க. ஸோ தே வர் நாட் மச் கன்சர்ன் ஆன் த ஸ்பேஸ் ஆர் இது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கோசரம் வராங்க. அதே சைடு பஞ்ச் நீடில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2021 ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே யாருமே ஆர்டிஸ்ட் பஞ்ச் நீடில் ஆர்டிஸ்டே இல்லை, சுத்தமாக இல்லை. ஸ்டார்டிங்கில் அதுவுமே அதே மாதிரி தான். நான் ப்ராடக்ட்ஸ் பண்ணுற ஆர்டர்ஸ்க்கு பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸோ வீடியோ ஷூட் பண்ணி அந்த அவுட்புட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத காட்டி ஸோ அது ஒரு வீடியோவை போடுறேன். அதே மாதிரியே ரீல்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ரீல்ஸுமே நல்லா பில்டப் ஆகி ரீச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதை பார்க்க தான் நிறைய பேர் ஒர்க் ஷாப்க்கு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்புமே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 10 people were ready to join. அதுவே வந்துட்டு எனக்கு வந்து அது ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போதே ஒரு பூஸ்டா இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மினிமம் சின்ன கிட்டா வச்சு அப்படிதான் கொடுத்தோம். பட் ஆஃப்டர் தட் இப்போ பஞ்ச் நீடில்னாவே நம்மள வந்து அப்ரோச் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அதுலயே நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். டோட் பேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயே மிரர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றதுனால இப்போ பீப்புள் வந்து அதுக்கோசரமே பஞ்ச் நீடில்னா நம்ம கிட்ட வர அளவுக்கு இருக்கு. ஸோ 10ல ஸ்டார்ட் ஆனது இப்போ ஒரு பேட்ச் கிட்ட 15 members இல்லாம எடுக்கிறது இல்லை. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனுக்கோசரம் தான். ஒரு அதுக்கு மேலே பீப்புளை போட்டு டம்ப் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டோட்டலாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ஆஃப்லைன் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னும் அரௌண்ட் சென்னை பார்த்தீங்கன்னா எல்லா கேப்ஸ்லையுமே இப்போ நான் ஆஃப்லைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ணா நகரில், மயிலாப்பூரில், சேப்பேட்டில் அந்த மாதிரி ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் இப்போ நிறைய ஆரம்பிச்சது. ஆனால் ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம போடும்போது யாருக்குமே இந்த ஆர்ட் வந்து அவேராகவே இல்லை. வேற இல்லாம அதனால யாரும் வரல, அவ்வளோ வரல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 7 பேர் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை, போட்டாவே வந்துட்டு பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஒரு 10 people அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்துட்டு நல்ல பூமிங்ல இப்போதான் தெரிய ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஸ்டார்டிங்ல ஆன்லைன் கேட்கறத விட இப்போ ஆஃப்லைனும் கேட்கறதுக்கு பீப்புள் ஹவ் க்ரோன். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்னமும் அந்த ஆன்லைன் பஞ்ச் ஆஃப் பீப்புள் வரவங்க இன்னும் ஆன்லைனுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ புதுசாகவும் இப்போ வந்துட்டு பேசிக் அண்ட் இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு 2மே போட்டிருக்கோம். ஸோ அதனால அதையுமே மறக்காம நான் வந்து இன்ஸ்டாலையுமே நம்ம ரீல்ஸ் போடுற மாதிரி இருக்கும், ஷார்ட்ஸ்லையுமே நம்ம இதில் யூடியூப்லேயும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டும் அப்ரோச் பண்ணி நிறைய பேர் வராங்க. ஸோ வந்து இப்போ ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் இந்த ரெண்டுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டீச்சிங் ப்ரொசீஜருங்கிறது நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆன்லைன்னா என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறீங்க? அதே டைம் ஆஃப்லைன்னா என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது நம்ம பஞ்ச் நீடிலுக்கு. ஸோ பேசிக் நம்ம பஞ்ச் நீடில் ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்லைனில் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டோட வந்தால் மட்டும் போதும். ஸோ டீட்டெயில்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க நம்ம கூட சேர்ந்தே பண்ணுவாங்க. ஸோ பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட் அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கிட்டுமே அதே மாதிரி. கிட் வந்து ஒரு கிட்டில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குமா நீங்கள்? ஸோ ஒரு கிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேப்ரிக் கொடுத்துருவோம். ஸோ ஒரு ட்ரை ஆன் ஃபேப்ரிக்கும் கொடுத்துருவோம். அவங்க வீட்டில் போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஆன் த ஸ்பாட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை சீல் பண்ணுறதுக்கு பின்னாடி நம்ம ப்ராடக்ட்ஸ் எது பண்ணாலும் சீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கும் கொடுத்துருவோம். ஸோ A to Z எல்லாமே நீடில்ஸ் வந்துடும். அது கூட த்ரெட்டர்ஸ், யான்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அது அவங்க அப்போ மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் அவங்க யூஸ்
பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைனுக்கு அந்த ஒரு லிபர்ட்டி இருக்கு. அது இல்லாம வி கிரியேட் அ வாட்ஸ்அப் குரூப். ஸோ எப்பனாலும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை அவங்க ஏதாவது பண்றாங்க, அப்டேட் வேணும், இல்லை ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னு கேட்டா கூட 24/7 நம்ம எப்பவுமே அந்த குரூப்ல அவைலபிள் இருப்போம். எப்போ ஃப்ரீயா இருக்கோமோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவோம். ஸோ ஏதாவது கரெக்ஷன் அவங்க பண்ணிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணணும்னா அது கூட நாங்கள் ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி ஆனா வந்துட்டு ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா நம்ம பண்ற இந்த இது வந்து வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கிடைக்காது. ஸோ அதுவே ஆன்லைன் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் கிட்டு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 3 to 4 hour செஷன், ஆஃப்லைன் ஆன்லைன் 3 to 4 hour செஷன். அது அந்த கிட் எப்படி நீங்க ப்ரொவைட் பண்றீங்க நாங்க அப்படிங்கிறப்போ? ஓகே, ஸோ ஆன்லைன்ன்றப்போ வி ஷிப் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளேசஸ். ஸோ நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எல்லா சைடும். ஊப்ஸ் ஆரிகேமிக்கு நார்த்ல இருந்து ஃபேன்ஸ் இருக்காங்களா? நார்த்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஊப்ஸ் வந்து எப்படி சொல்றது, இங்க தமிழ்நாடு பீப்புளை விட நார்த் பீப்புள் வந்து நிறைய நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நார்த் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போதான் வந்துட்டு சவுத்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. பட் அதுக்கு முன்னாடி நார்த்ல ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்மளோட மோட் ஆஃப் லாங்குவேஜ் கூட ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு தனியாக ஒன்று வச்சிருக்கோம், தமிழ் தனியாக வச்சிருக்கோம். சில டைம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்பைன் பண்ணுவோம். பட் லாட் ஆஃப் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஃபுல் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துக்குமே ஷிப் பண்றோம். இன் அண்ட் அவுட் தமிழ்நாடு ஷிப் பண்றோம், நார்த் ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே, காஷ்மீர் வரைக்கும் இது வரைக்கும் ஷிப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எல்லாருக்குமே ஷிப்பிங் பண்றோம். ஆனா அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு, 24/7 சப்போர்ட்டும் இருக்கு. அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கண்டிப்பா வந்துடும். ஸோ இப்போ செஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த செஷனோட முடியாது. ஸோ அந்த செஷனோட வீடியோ ரெக்கார்டிங்ஸும் வந்துடும். ஸோ அவங்களால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எப்பவுமே. ஸோ அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்தா கூட நம்ம அதை கேட்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே எப்பவுமே ஃபுல் சப்போர்ட். ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாவே ஃபுல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சில ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த கேலிகிராஃபி இந்த மாதிரியான ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 hours லேர்ன் பண்ணலாம், 1 day லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பஞ்ச் நீட்லிங், டஃப்லிங் இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்னீங்க புதுசாக வரவங்க கூட கற்றுக்கலாம். பட் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஆர்வத்தில் முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி வரவங்க. பட் வந்து ஃபுல்லாக வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக பிளாங்காக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களால வந்து ஆஸ் அ பிகினராக அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியுமா? ஸோ நீங்கள் எந்த நாலேஜுமே சுத்தமாக நாலேஜ் இல்லாமல் வந்தால் கூட நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நாங்கள் பண்ணுறதே வந்து பேசிக்னு சொன்னதுனால ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பிளைனிங் த திங்ஸ், நம்ம கிட்டில் என்ன கொடுக்குறோம், ஸோ இது பேர் என்ன, ஸோ அந்த ப்ராடக்ட் வேணும்னா கூட நம்ம வந்து அவங்க நம்மக்கிட்டே கூட சோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் அவங்க பேசிக்காக வந்தாலுமே அவங்க தாராளமாக அதை லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 3 to 4 hours அந்த செஷனில் அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று பண்ணால் கூட போதும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணி ஒரு கீ செயினோ ஒரு வால் ஹேங்கிங்கோ எது வேணாலுமே பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எதுவுமே தெரியாமல் வந்தாலும் அவங்க அது ஒரு கற்றுக்கிட்டு தான் போவாங்க. ஸோ அதை ஒரு தடவை கற்றுக்கிட்டாலும் போதும், அதுக்கப்புறமே ஒரு மாதிரி அடிக்டிவாக அது பண்ண ஆரம்பித்தவங்க நிறைய பேர். ஸோ அதனால் பேசிக் நாலேஜ் இல்லைன்னா கூட தாராளமாக இதை வந்து கற்றுக்கலாம். ஸோ வந்து இதோட ஃபீஸுங்கிறது என்ன மாதிரி இருக்கும் மேம், ஆன்லைன் கிளாஸஸுக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸுக்கும்? ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆன்லைனுக்கு தனியாக செப்பரேட்டாக ஷிப்பிங் பண்ணுறோன்னா அதுக்குன்னு காஸ்ட்லாம் தனியாக வாங்குறது இல்லை. ஸோ ஆஃப்லைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பேஸில் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எப்படி சொல்ற நாட் டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ வரைக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் ரெண்டுமே ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன சார்ஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் கிட்டுமே நம்ம கொடுக்குறோம். ஸோ நாட் ஓன்லி சார்ஜிங். ஸோ இது வரைக்குமே ஆன்லைனும் சரி ஆஃப்லைன் சரி எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஓவரா லைக் சார்ஜ் பண்ணதே இல்லை. மேக்ஸிமம் 2K மேலே நம்மளோட சார்ஜஸ் இருக்கவே இருக்காது. 2K தான் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கும். ஸோ வந்துட்டு ப்ரிஃபரபிளி என்னன்னா ஆஃப்லைன் கேட்குறவங்கன்னு ஒரு தனி குரூப் இருக்காங்க, ஸோ ஆன்லைன் கேட்குறவங்கன்னு தனி குரூப் இருக்காங்க. ஸோ ஆனால் வந்துட்டு ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 500 to 800 டிஃப்ரென்ஸ் தான் வருமே தவிர ஸோ டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கவே இருக்காது. யூஸ்வலாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறப்ப வந்து பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்கல்ல, 3 months கோர்ஸ் அந்த மாதிரி, இதில் அந்த மாதிரி இருக்கா இல்லை 1 time நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணால் போதும் அந்த மாதிரியா?
ஸோ இதில் வந்துட்டு பஞ்ச்நீடில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வந்துட்டு லாங் டேர்மாக கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்ஸ் பேசிக் எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு 3 to 4 hours செஷன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 3 to 4 hours செஷனில் அவங்க அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் தட் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட திரும்பவும் வேணாலும் அவங்க அட்வான்ஸ்க்கு வரலாம். ஸோ அதோட அவங்களோட இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும்னு இல்லை. நீங்கள் எது பார்த்தாலுமே பண்ணணும்னு ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் அனுப்புவாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணணும்னு. ஸோ ஒரு பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டாவே நீங்கள் எது வேணாலுமே பண்ணலாம். ஸோ அதனால பேசிக்கே நாங்கள் கற்றுக் கொடுத்துறோம். இதுக்கப்புறம் நீங்கள் எது பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு நாங்கள் சொல்லியும் கொடுத்துறோம். ஸோ அதனால இது எப்படி வேணாலுமே அவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது சிலர் வந்து என்னென்னா டிசைன்ஸ் கேட்டு நாங்கள் இப்படி பண்ணணும்னு சிலர் வருவாங்க. அது இல்லாமல் நாங்கள் 1-to-1 கூட எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பர்சனலாக வந்துட்டு ட்ரெயினுக்கு வேணும், ஐ மீன் லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு மட்டும் எடுங்க, யாருமே எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி ஆஃப்லைனும் பண்ணுறோம் ஆன்லைனும் பண்ணுறோம். ஸோ நிறைய அந்த மாதிரி 1-on-1 செஷன் ஆன்லைனும் போயிருக்கு, ஆஃப்லைனுக்கும் இந்த மாதிரி இங்கேயே ஸ்பேஸ்க்கு வந்து நிறைய பேர் கற்றுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ மேம் ஃபைனலாக வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பஞ்ச் நீடில் ஆகட்டும் இல்லை வந்து டஃப்டிங் ஆகட்டும் ஸ்ட்ரிங் ஆர்ட் ஆகணும், இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸுக்கு எங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குது, எங்கே சேல் பண்ணால் ஓகே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு அஸ் அ மேனுஃபேக்சராக? ஸோ என்னை கேட்டால் இப்போது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் வந்து பயங்கர ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்ன புது புது ஐடியா கொண்டு வந்தாலுமே பீப்புள் ஆர் லைக் வெல்கமிங் தான். ஸோ அதனால் எங்கேயுமே வந்துட்டு இன்னொன்று இந்த ஸ்மால் இந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நார்த்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆர்ட் நீங்கள் கொண்டு வந்தாலுமே பீப்புள் ஆர் லைக் டக்குன்னு அதை நம்ம கற்றுக்கணும். ஸோ அதை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அது கற்றுக்கணும், யாருமே பண்ணாததை ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் அப்படி நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்மளுக்கு அது ரெகக்னைஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்குறாங்க. பட் அதை கற்றுக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் க்ரௌட்ஸ் வந்துடுறாங்க. பட் அது என்ன பண்ண கொஞ்சம் நம்ம லைட்டாக அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகும்போது அப்போ தான் நம்ம பீப்புள் கொஞ்சம் வராங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ வேறு ஸ்டேட் பொறுத்ததுக்கும் நம்மளோட இதுக்கும் பொறுத்ததுக்கும் ஸோ கொஞ்சம் மட்டும் லைட்டாக அந்த ட்ரெண்ட் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கீழே மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ நம்ம நார்த்தில் கவர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆளுங்களையுமே டக்குன்னு கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இது நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் இதை தவிர அந்த பிஸ்னஸ் ரீதியாக வேற என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம்? இந்த ஆர்ட்டை பஞ்ச் நீடிலிங் ஆகட்டும், டஃப்டிங் ஆகட்டும், ஸ்ட்ரிங் ஆர்ட் ஆகட்டும். ஸோ பஞ்ச் நீடில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆக்சுவலி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க, ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு பண்ணுறாங்க, ஒரு க்யூரேட் பண்ணுறாங்க ஒரு ஹேம்பர் மாதிரினா. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட் ஆனாக வச்சு கொடுக்கலாம். ஸோ ஒரு நார்த்லேருந்து ஒரு ஆர்டர் ஆக்சுவலி வந்திருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களே ஒரு ஹேம்பர் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் வெல்ஃபேர் சொசைட்டி அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவங்க வந்து எப்படி ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோஸ்டர் ஒன்று பண்ணி கொடுங்க, அது இல்லாமல் ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டரில் வந்து கிராட்டிடியூட் அப்படின்னு நம்ம தனியாக எழுதி பண்ணியிருந்தோம், GRATI அந்த மாதிரி எழுதி அந்த மாதிரி ஒரு கோஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஆட் ஆன் ஹேம்பராக எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கவுண்ட் ஆஃப் 20-50 அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வைக்காமல் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 150-190 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் தாராளமாக இது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இது மாதிரி கோஸ்டர்ஸை நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க வால் ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. ஸோ வால் ஹேங்கிங்லேயுமே அவங்க வந்து ஒரு கோட் எழுதி கேட்டிருந்தாங்க. ஸோ No 1 அந்த மாதிரி சொல்லி போட்டு ஒரு கோட் எழுதி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹேம்பர்லையுமே இது ஒரு ஆட் ஆனாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது ரிட்டர்ன் கிஃப்டாக தனியாக கொடுக்கணும்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நிறைய கேட்குறாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக. ஸோ சின்ன சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக வந்துட்டு ஒரு இதில் போட்டு கொடுக்கணும், தாம்பூலத்துக்கு கூடயே போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது கூட நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து ஒரு 5 years ஜேர்னி இருக்குல்ல ஊப்ஸ் ஆரிகேமியோடது, அதை வந்து சூப்பராக நரேட் பண்ணீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போ வந்துட்டு கப்பிள்ஸ் வராங்க, அதுவும் டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் பக்கம் வராங்க அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறீங்க அண்ட் இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கவும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஜேர்னியை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.